Find the area of the region bounded by the given line y equal to 2x plus 5 and given parabola y equal to s square minus 2x. கொடுக்கப்பட்ட கோடு பரவளையம் இவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை கண்டுபிடின்றாங்க. எப்பவுமே 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் கிவன்னா அதை சால்வ் பண்ணால் போதும். ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு கோட்டையும் தீர்க்க வேண்டும். ஓகே, அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்? given line is given parabola equation is கொடுக்கப்பட்ட கோட்டின் சமன்பாடு மற்றும் பரவளையத்தின் சமன்பாடு. சமன்பாடு 1 2 தீர்க்க சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணால் போதும். இங்கேயும் y ஈக்குவல் டு இங்கேயும் y ஈக்குவல் டு. ஸோ இது எப்படி எழுதலாம்? 2x plus 5 ஈக்குவல் டு s ஸ்கொயர் மைனஸ் 2x. அடுத்த ஸ்டெப்பில் இது ரைட் சைடு எடுத்து போனோம்னா வரும் s ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. 2x ப்ளஸ் 5 ரைட் சைடு போனால் மைனஸ் 2x மைனஸ் 5. அப்போ s ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதான் கிடைக்கிது பாருங்கள். s ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு பெருக்கம் வந்து நம்மளுக்கு மைனஸ் 5 வரணும். கூட்டினா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். ஸோ மைனஸ் 5 ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், பெருக்கி பாருங்கள், மைனஸ் 5 வருது. கூட்டி பாருங்கள், மைனஸ் 4 வருது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் 5 மைனஸ் 1 தெரிஞ்சு போச்சு. ஓகே, எப்பயுமே ரெண்டு சமன்பாடு கொடுத்தா சால்வ் பண்ணிக்கணும், தெரிஞ்சு போச்சு. 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் கிவன்னா சால்விங் 2 ஈக்குவேஷன் வி கெட் த பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணணும். சரி, எப்படி ட்ரா பண்ணதுன்னு கற்றுத்தரேன். இங்கே பாருங்களேன், இது வந்து பேரபோலான்னு கொடுத்துருக்காங்க, பரவளையம் y ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. பேரபோலா டயக்ராம் வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இது வந்து 8 மார்க்காக படிச்சிருப்பீங்க. அது எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணதுன்னு இப்போ சொல்லித்தரேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, இது எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டேபிளே இல்லாமல் எப்படி பேரபோலா ட்ரா பண்ணது? ஒய்க்கு 0 போடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதிலேருந்து 0 எக்ஸு 0 எக்ஸ் மைனஸ் 2 0 எக்ஸுக்கு 2 கிடைக்குது. எக்ஸுக்கு 0 கிடைக்குது, எக்ஸுக்கு 2 கிடைக்குது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சேன். ஒய்க்கு 0 போகிறோம்னா இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் 0 எண்ணில் நம்மளுக்கு கிடைப்பது ஒய் வெட்டு துண்டு. அப்போ எக்ஸ் 0 எக்ஸ் 2. அவ்வளோதான். இந்த இடத்துல நான் அப்படியே ரஃப்பாக 0 2 வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரஃப்பாக சொல்கிறேன், ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன்ல. நம்ம டேபிள் போடாமலே இந்த 0 2 0,0 இந்த இடம், 2,0 இந்த இடம், 0,0 2,0 இதை மட்டும் பிளாட் பண்ணி பேரபோலா ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 எப்படி ட்ரா பண்ணது? பேரபோலா ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். நான் வந்து லைன் y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எக்ஸு 5னா y என்ன கிடைக்கும்? இங்கே போய் அப்ளை பண்ணணும். 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் 5 நம்மளுக்கு கிடைக்கிறது 15. 5,15 இங்கே இது 4 அப்புறம் 5,15 இந்த இடம். ஓகே, ரஃபா. அதுபோல் எக்ஸுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 1. ஸோ ஒய்க்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5 இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. மைனஸ் 1,3 இங்கே மைனஸ் 1 இருக்கும், மைனஸ் 1,3. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம அப்படியே லைன் ட்ரா பண்ணலாம். இதை கூட நம்ம இது பண்ணலாம். இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம ஒய்யில் இங்கே 5 வரும், இங்கே எக்ஸுக்கு 0 போடுங்களா, ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும். எக்ஸுக்கு 0 போட்டோம்னா இந்த லைனில் ஒய்க்கு 5 கிடைக்கும். அப்போ ஒய் இன்டர்செப்ட் இந்த இடம் 5, இந்த 5 ஒய் ஈக்குவல் டு 5 இந்த இடம் பாயிண்ட்டு. அப்போ ஒய் இப்போ என்னது? 0,5 இந்த இடம். நல்லா கிளியராக சொல்ல பார்க்கலாம், அதில் சாமர்த்தியமாக இருக்கணும். இப்போ இந்த ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி
இந்த பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு, இந்த பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸுக்கு 0, நான் என்ன ஏன் எக்ஸுக்கு 0 போடுறேன்? எக்ஸுக்கு 0னா ஒய் இன்டர்செப்ட், எக்ஸு 0னா ஒய் வெட்டு. இப்போ ஒய்க்கு 5, ஒய்க்கு 5னா 0,5, இதுதான் 0,5. ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இது அப்படியே போட்டோம்னா லைன் கிடைக்கும். இந்த லைனுக்கு பேர் என்ன வைப்பீங்க? y = 2x + 5. பேரபோலா ட்ரா பண்ணாச்சு. அப்போ இந்த இடத்தினுடைய ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ 2 லைன்ஸ் ஆர் கிவன்னா நம்மளுக்கு கிடைக்கிற லிமிட் என்ன கிடைச்சிருக்குது பாருங்கள். நம்மளுக்கு கிடைச்சிக்கிறது 5, -1. அப்போ ஃபார்முலா என்ன எடுத்துக்க போகிறோம்? ஏரியா = லிமிட் -1, 5 கிடைச்சிக்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸு. அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும்? dx எடுத்துக்கணும். y1 - y2 ஒன்றுமே இல்லை. y1 - y2னா ஃபஸ்ட்டு கர்வ் மைனஸ் செகண்ட் கர்வ் மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லை. லிமிட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். -1, அங்கே போய் பாருங்கள், -1, 5 இது எக்ஸுன்றதுனால அங்கே dx. அப்போ இன்டெக்ரல் -1 to 5 y1 - y2 into dx. அவ்வளோதான். இப்போ y1 நம்ம கொஷினில் ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்குவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு, y2வையும் கொஷின்லேருந்து எடுத்துக்குவோம், அப்படியே அப்ளை பண்ணி போட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்முலா எழுதிடுறோம். தேவையான பரப்பளவு ரெக்கார்டு ஏரியா A = இன்னும் ஃபார்முலா சொல்லிட்டேன், -1 to 5 இன்டெக்ரல் -1 to 5 y1 கொஷின்லேருந்து எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு y1னா 2x + 5 மைனஸுக்கு மைனஸு, y2 இங்கேருந்து எடுத்துக்கிறேன் -a² மைனஸ் போடுறதுனால -a² மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், +2x. அதுக்கப்புறம் dx தான் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2x + 2x 4x + 5 -a², இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இது சுருக்கிட்டோம், இதை சுருக்கி தான் இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இன்டெக்ரல் பண்ணணும், இன்டெக்ரேஷன் தொகை கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஐடியா சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு 4x dx, 4 காமனாக வழியாக எடுத்துக்குவோம், x dx நிறைய முறையே சொல்லிட்டேன். இன்டெக்ரல் x dxனா s²/2. இப்போ இன்டெக்ரல் 4x dxனா 2x², இங்கே இருக்கா பாருங்கள், அதேமாதிரி தான். இன்டெக்ரல் 5 into dx, 5 into dx. அப்போ இன்டெக்ரல் 5 into இன்டெக்ரல் dx, இன்டெக்ரல் dxனு x பாருங்கள் 5x. நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இன்டெக்ரல் s² dx என்ன வரும்? s³/3. பவரில் 1 ஆட் பண்ணணும், 2 + 1 3 ஆட் பண்ணது கீழே போடணும். அதுதான் இங்கே பாருங்கள், எக்ஸ் வருதா, பவரில் 1 ஆட் பண்ணணும், ஆட் பண்ணது கீழே போடணும், அவ்வளோதான். அப்போ இன்டெக்ரல் s² dxனா s³/3. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன், சிம்பிள். இன்டெகிரேஷன் அப்புறம் இன்டெகிரேட் பண்ண உடனே தொகை கண்டுபிடிச்ச உடனே லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு லோயர் லிமிட். என்ன பெரிய கஷ்டம்? எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ 5 அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் போட்டுருங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ லோயர் லிமிட் -1 அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேல் எல்லை எக்ஸுக்கு வர இடத்துலாம் 5 போடுங்க, மைனஸ் போடுங்க. அதுக்கப்புறம் லோயர் லிமிட், அப்போ லோயர் லிமிட்னா கீழ் எல்லை எக்ஸ் இடத்துல -1 போடுங்க, போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெரிய விஷயமா 25 × 2 50, இது வந்து 5 5 சார் 25, 5³ 125 3, இதெல்லாம் சாதாரண விஷயம். -1² +1 தான், அப்போ 2 -5 -1³ மைனஸு மைனஸ் +1/3. நீங்கள் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக நினைக்க மாட்டீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், இதை அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே போட பார்த்து மட்டும் -3 + 1/3 உங்கள் விருப்பம். இதை எல்சிஎம் கான்செப்டில் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், -9 + 1/3. அதுக்கப்புறம் என்ன வரும்? 75 -125/3, இது -8/3, அப்போ +8/3 மாறும். எப்படி +8/3? -9 + 1 -8, மைனஸ் ஆஃப் மைனஸு +8/3. இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிக்குது? 75. இதுக்கு எல்சிஎம் கான்செப்ட், டினாமினேட்டர் 3 வச்சிங்க. 3 × 75 இங்கே பாருங்களா 225.
ஆல்ரெடி இங்கே -125 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் +8/3 நீங்களே சொல்லலாம். டினாமினேட்டர் பொதுவாக வச்சுக்கிங்க 3. 225 - 125 100. 100 + 8 108. அதை 108/3. 108 3 டிவைட் பண்ணுங்கள் 36. அப்போ ரெக்கார்டு ஏரியா 36 ஸ்கொயர் யூனிட். தேவையான பரப்பு 36 சதுர அலகுகள். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் கிவன்னா சால்வ் பண்ணுறோம், அந்த பாயிண்ட் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் பேரபோலா ட்ரா பண்ணுறோம், சால்வ் பண்ண பாயிண்ட் வச்சு இன்னொரு பாயிண்ட் எக்ஸ் கிடச்சா ஒய் பாயிண்ட் கிடச்சி பிளாட் பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ண உடனே 2 கர்வ்ஸ்னால் நம்ம கிடச்சிக்கிறது எக்ஸ் லிமிட்னா இன்டெக்ரல் எக்ஸ் லிமிட்டு அப்புறம் டிஎக்ஸ் போட்டுட்டு இங்கே டிஎக்ஸ் வரதுனால y1 - y2 ஃபஸ்ட்டு கர்வ் மைனஸ் செகண்ட் கர்வ். அதுக்கப்புறம் y1 y2 கொஷினை பார்த்துட்டு இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்பர் லிமிட் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம் ஃபார்முலா என்ன, ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணுறோம், இன்டெகிரேஷன் பண்ணுறோம். தேங்க்யூ.